அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் 990 மதிப்பை கண்டறியவும். 7/3 ஆஃப் 1/4 இன்ட்டு 3/4 டிவிஷன் 4/5 இன்ட்டு 6/5 பிராக்கெட் டிவிஷன் 2/3 டிவிஷன் 3/4 ஆஃப் 2/3. இந்த மாதிரி வினாக்கள் கேட்டாவே என்ன செய்யணும்னா, நம்ம இந்த 3 ஆஃப் 1/4ங்கிறதெல்லாம் ஒரே டேம், அதெல்லாம் ஒரு பிராக்கெட்டில் இருக்குன்னு நினச்சிக்கணும். 3 ஆஃப் 1/4 அதெல்லாம் ஒரே பிராக்கெட்டில் இருக்கிற மாதிரி. ஓகே, அப்படின்னா 7 டிவிஷன் 3 ஆஃப் 4 3 இன்ட்டு 1/4 அதை பிரிக்கலாம். 3 1/4 க்ளோஸ் பிராக்கெட் பெருக்கல் 3/4. இந்த டிவிஷனை பெருக்கல்னு போட்டுக்கலாம். அடுத்து வர்றதை 4/5 5/4 போட்டுக்கலாம். பெருக்கல் 6/5 க்ளோஸ் பிராக்கெட் டிவிஷன் 2/3. இந்த டிவிஷனை பெருக்கல்னு போட்டுக்கலாம். இங்கே 3/4 ஆஃப் 2/3 ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், பெருக்கல். இதெல்லாம் ஒரு பிராக்கெட்னு நினச்சிக்கிறணும். இதை அப்படி பெருக்கணுங்க. 2/3 இதை பெருக்கினாக்கும் 2 6/12 வரும். இங்கே டிவிஷனை பெருக்கல்னு போட்டதுனால 6/12 12/6 தலையில் போடணும். ஏன்னா இங்கே டிவிஷனை பெருக்கல் போட்டாச்சு. அப்படின்னா 6/12 12/6 போடணும். (12/6) க்ளோஸ் பிராக்கெட். இப்போ 7/1 டிவிஷன் பெருக்கல் 3/4 4/3 போட்டுக்கலாம். பெருக்கல் இங்கே பாருங்கள், இந்த பிராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை 5 கேன்சல். இங்கே 2 2 4 2 6ன்னு சுரிக்கலாம். இப்போ மேலே என்ன இருக்குது, 3 பெருக்கல் 3 9. கீழே 4 2 8 9/8. 3 9 9/8 4 2 8 2 8 போட்டாச்சு. இப்போ இந்த டிவிஷனை அதுக்கு முன்னாடி இந்த பிராக்கெட்டுக்குள்ளே 1 3 4 12 2 2 6ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி மேலே 4 கீழே 3 இருக்குது. இந்த டிவிஷனை பெருக்கல்னு போட்டுக்கலாம். இங்கே பெருக்கல்னு போட்டதுனால இந்த 4/3 3/4ன்னு போட்டுக்கலாம். பெருக்கல் 3/4. இப்போ ஃபுல்லாக பெருக்கல் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எது வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 4 கேன்சல், இந்த 3 கேன்சல். 9 7 63/8 இருக்குது. 9 7 63/8. மேலே 7 இங்கே 9 9 7 63 கீழே 8 மட்டும் இருக்குது. அப்படின்னா 63/8. வகுத்தா 7 8 56. மிச்சம் 7. மிச்சம் 7 கீழே மேலே போட்டுக்கணும். இந்த கீழே 8 அப்படி அடிக்கலாம். கலப்பு பின்னத்தில் வருது. இதை செக் பண்ணுங்க. செக் பண்ணுறது எப்படி, 7 8 56 7 63 மேலே வந்துடுது, கீழே 8 அப்படியே இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது. விடை 7 7/8. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 7 7/8.
ஆப்ஷன் பி 7 7/8 இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 991வது கொஸ்டின். அடுத்து 991வது கொஸ்டின். 1,7/4, 5/2, 13/4 அன்சான் என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல். முதல் 20 உறுப்புகளின், அது எண் வந்து 20ன்னு அர்த்தம். முதல் 20 உறுப்புகளின் கூடுதலை காண்கணும். நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ இதில் முதல்ல இந்த கூட்டுத்தொடர் வரிசைன்னு செக் பண்ணுறது எப்படி? இது ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் T1, செகண்ட் டைம் T2. T2 மைனஸ் T1 போடுங்க. T2 மைனஸ் T1. செகண்ட் டைம் முதல் டைம் கழிக்கிறோம். 7/4 மைனஸ் 1. குறிப்பர்கள் 7 மைனஸ் 4/4. 7 4 வச்சுன்னா 3, 3/4. அடுத்து T3 மைனஸ் T2. T1 T2 T3 வந்து 5/2 மைனஸ் T1 வந்து 7/4. இதுக்கு எல்சியம் வந்து 4. 4க்கு 2க்கும் எல்சியம் 4. 4/2 2, 7 10. 4/4 1, மேலே 7 அப்படியே ஒரு 7 அப்படியே போட்டுக்கலாம். 10 7 போச்சுன்னா 3, 3/4. ரைட். T2 மைனஸ் T1 3/4. T3 மைனஸ் T2 3/4 வருது. அதனால் இது வந்து ஒரு ஏபி. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கூடுதலுக்கான சூத்திரம் வந்து Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதில் a வந்து 1, a வந்து 1, d வந்து 3/4, d வந்து 3/4. T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2 போடணும், அந்த தான். n வந்து 20. இதை இந்த சமன்பாட்டில் ஈக்குவேஷன் ஃபார்முலா n உறுப்புகளின் கூடுதல், முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கான சூத்திரம் வந்து Sn is equal to n/2 into 2a plus n minus 1d. n minus 1 into d இதை மனப்படமாக வச்சுக்கணும். வித்தவுட் ஃபார்முலா யூ கான் டூ எனி திங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். Sn is equal to, அதாவது n வந்து இங்கே 20 வரைக்கும் உள்ள உறுப்புகளின் கூடுதல். n வந்து 20, 20 10 போட்டுக்கலாம். ப்ராக்கெட் 2a. a வந்து 1 தான். அப்படின்னா 2 × 1 2 தான். முடிஞ்ச அளவு சுருக்கமே போடலாம். n வந்து 20, 21 வச்சுன்னா 19. d வந்து 3/4. d வந்து 3/4. க்ளோஸ் த ப்ராக்கெட். 10 × 4 2 8, 19 3 பேருங்க 9 3 27 7 மிச்சம் 2, 3 2 5/4. 57 8 65. 57 8 எவ்வளவு? 5. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 4 இங்கே 8 இருக்கிறனால 2 2 4, 2 10 அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். 57 8 65. 65 இது இன்ட்டு 5, 5 × 65/4.
2. 5 65 பேருக்குன்னா 25க்கு 5 மிச்சம் 2 5032 32 325/2. இதுதான் முதல் எண் இரு உறுப்புகளின் கூடுதல். 325/2. 325/2 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 325/2 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அடுத்து 992வது கொஸ்டின். 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on up to plus k cube is equal to 44,100 எனில். இந்த கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எல்லா குரூப்லையும் கேட்டுருக்காங்க. ஏன் ஈவன் டெஸ்ட்டில் கூட கேட்டிருக்காங்க, டிஎன் டெஸ்ட். இப்படி இந்த கொஸ்டின் வந்தாவே நம்ம க்யூப்பில் கேட்டு கேயின் மதிப்பு கேட்டிருக்கு, வலது பக்கம் மதிப்பு கொடுத்துருந்தாவே நீங்கள் ஒவ்வொரு மதிப்பாக இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க தேவையில்லை. டைரெக்டாக 44,100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாவே போதும். ஸ்கொயர் ரூட்டாகவே ஒரு ஸ்டெப்பில் வேகமாக வந்துடும். 44,100க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? இப்போ 44,100க்கு ஸ்கொயர் ரூட் கண்டிக்க போகிறோம். 44,100 கடைசிலேருந்து 2 பிரிச்சுக்கணும். எப்பவுமே வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க கடைசிலேருந்து 2 இப்படி பிரிச்சுக்கணும். இப்போ 4 வந்து என்னுடைய ஸ்கொயர் ரூட்டு 2 4 கழிச்சா சைபர், அதில் விட்டுறலாம். அடுத்து 2 இறக்கணும். அதுக்கு இந்த 2 கம்மா போட்டுக்கிறது. இப்போ இது 2 பெருக்குன்னா மேலே உள்ளது 2 பெருக்குன்னா 4 2 4. இப்போ 41 இருக்குது. இங்கே 1 போட்டால் போதும். 1 இங்கே என்ன போடுறோமோ அதே இங்கே போடணும். 1 41 பெருக்குன்னா 41 தான். அவ்வளோதான். கழிச்சா 0. இங்கே 2 0 இருக்குது. 2 0க்கு ஒரு 0 போட்டால் போதும். அப்போனா 210 தான் அதனுடைய வர்க்கமூலம். அந்த 210 தான் என்னது? கேயின் மதிப்பு. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்கள், 210. ஆப்ஷன் ஏ 210 தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் கேயின் மதிப்பு. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி கணக்கு கேட்டால் அதோட ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சி டக்குன்னு போட்டுறணும். அதனால் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.